நடக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சீனு இருக்காங்கல்ல, சீனு வந்து மாயாவுக்கு வந்து சேலையெல்லாம் கட்டி விடுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு அங்கிட்டு பார்த்தா சாருக்கு வந்து பயங்கரமான டென்ஷனா இருக்கு. அவங்க வந்து அதிரடியா ஒரு முடிவு எடுக்காங்க. அதெல்லாம் பார்க்குறோமா சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம மாயா, சீனு 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் மாயா! எப்படியோ வந்து கடைசி நேரத்தில மாமாவோட உயிர வந்து காப்பாத்திட்ட. உன்னைய நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் சீனு, இதுக்காக எல்லாம் ஏன் இப்ப பேசிக்கிட்டு இருக்க? பெரியப்பாவோட உயிர காப்பாத்துறது என்னோட கடமை இல்லையா? அவரு வேணா என்னைய திட்டலாம், என்னாலும் பண்ணலாம். அவருக்கே ஒரு நாள் வந்து உண்மை தெரிய வரும். அப்போ வந்து அவரோட மனசும் மாறும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மாயா, உன்னையவே வந்து அவர் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கும்போது தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, சரி சென்டிமெண்ட் எல்லாம் பேச வேண்டாம். ஃபர்ஸ்ட் இந்த ரூம்ப விட்டு வெளியில போ அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது ரூமை விட்டு வெளியில் போகவா? இது நம்மளோட ரூமு. நான் எதுக்கு வெளியில் போகணும்? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீனு வந்து கேட்குறாங்க. ஏய் நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். வேற ஒரு சேரீ எடுத்து கட்ட போகிறேன். தயவுசெய்து நீ வெளியில் போ. நீ வெளியில் போன பிறகு தான் நான் வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெளியிலலாம் போக முடியாது. இது என்னோட ரூமு. நான் எதுக்கு வெளியில் போகணும்? அது மட்டும் இல்லாமல் நீ யார்? நீ வந்து என்னோட ஒய்ஃபு. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வெளியில் போகணும்? புருஷன் முன்னாடி பொண்டாட்டி வந்து ட்ரெஸ்ஸை மாற்றினா அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நீ மாற்று. நான் வந்து இங்கேருந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னது பார்க்க போறியா? ஒழுங்கா வெளியில் போயிரு. எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். நீ வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த சைடில் வந்து நம்ம சாரு இருக்காங்கல்ல, அவங்க வந்து தற்செயலா போகிறாங்க. பார்த்தா இவங்க வந்து வெளியில் போ நான் சேலை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவங்க காதில் விழுகுது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜன்னல் வழியாக வந்து எட்டி பார்க்காங்க. அப்போ வந்து நம்ம மாயா வந்து சொல்கிறாங்க. ஏய் சீனு விளாடாத, ஃபஸ்ட்டு வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னாலாம் வெளியில் போக முடியாது. நீ வேணா அப்படியே வந்து மாற்றி விடு. உனக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லு. நான் வேணா புடவ கட்டி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது நீ புடவ கட்டி விட போறியா? அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாயா வந்து கேட்குறாங்க. ஏன் எனக்கு என்ன புடவ கட்ட தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நானும் புடவையெல்லாம் நல்லா தான் கட்டுவேன். எனக்கும் புடவையெல்லாம் கட்ட தெரியும். ஒரு டைம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு. நான் வந்து எப்படி சேலையெல்லாம் கட்டி விடுறேன்னு சொல்லிட்டு உனக்கே ஆச்சரியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. எனக்கு தெரிஞ்ச அளவு நானே வந்து சேரீ கட்டிக்கிறேன். நீ ஃபஸ்ட் இடத்த காலி பண்ணு. அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்ன மாயா, எதுக்கு எடுத்தாலும் வந்து இடத்த காலி பண்ணு இடத்த காலி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் யார்? உன்னோட புருஷன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இடத்த காலி பண்ணணும்? நான் போகமாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் இப்போ வெளியே போக போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து செல்லமாக வந்து அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து சீனுவை தள்ளி விட்டுட்டு அங்கிட்டு போக பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா அவங்க சேலையை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து பேக்ரவுண்டில் வந்து ரொமான்ஸ் சாங்கெல்லாம் போட்டு பயங்கரமாக வந்து 2 பேர்த்தையுமே வந்து ஒரு மாதிரி காட்டுற மாதிரி காட்டுறாங்க. மாயா வந்து விலகி விலகி போக சீனு வந்து அதை தடுத்து தடுத்து கையை பிடிச்சி இழுத்து அந்த இடத்துல வந்து விளாண்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே சாருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. ஆகா வந்து நம்ம இத்தனை நாளாக வந்து சீனு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா போகிற போக்க பார்த்தா அந்த மாயா வந்து சீனுவை கைக்குள்ளேயே போட்டுக்கிட்டா. இனிமேல் வந்து நமக்கு சீனு கிடைக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். அதிரடியாக வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். அத்தை வந்து எப்படியோ ஏமாற்றி தாலி கட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நம்பிக்கிட்டு இருந்தால் கதைக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்மளே வந்து களத்தில் இறங்குனா தான் சரி வரும். நீங்கள் 2 பேரும் இந்த அளவுக்கு ரொமான்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டீங்களே, இதுக்கு மேலேயும் நான் பொறுமையாக இருந்தால் என்னை மாதிரி முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விறுவிறுன்னு ஆக்ரோஷமாக வெளியில் போகிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம விறுவிறுன்னு இவங்க பத்மா பார்வதி கிட்ட போய் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எனக்கு எப்போ தான் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போகிறீங்க? அங்கே வந்து மாயாவும் சீனுவும் ரொமான்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பத்மா வந்து கேட்குறாங்க. ஆமாம் அந்த கருமத்தை வேற நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு என்னமோ அது சரிப்பட்டு வராது. உடனே வந்து சீனு மாமாவை என் கழுத்து தாலி கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாரு சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.